கராட்டே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் பாஸ்கர். முக்கியமான டிஸ்கஷன்ஸ் ஓடிட்டு இருக்குது நம்மளை சுத்தி. நாம ஆமாங்க. பேசுற விஷயங்களை பத்தி தினம் தினம் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கு. நாம பேச ஆரம்பிச்ச உடனே அதை பத்தின எவிடன்ஸ் நம்மளை சுத்தி நிறைய நடக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பேசுற பெரும்பாலான சப்ஜெக்ட் அப்படிதான் தெரியுது எனக்கு. ம். இப்போ தொடர்ச்சியா நம்ம நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டாவ பத்தி பேசுறோம். ஆனா சுத்தி சுத்தி பார்த்தா ம், ஒருவேளை நம்ம பேசுறதுனால அது நம்ம கண்ணுக்கு படுதா? இல்ல அதெல்லாம் தொடர்ந்து நடக்கிறதுனால அத எடுத்து பேசுறோமான்ற ஒரு ஒரு மாயை மாரி தான் இருக்கு எனக்குமே. பேசிட்டு போனா ம், மறுநாள் நியூஸ்ல வருது. இல்ல அது சார்ந்து எங்கேயோ நம்ம படிக்கிறோம். யாராவது வந்து நம்மகிட்ட அத பத்தி கொஸ்டின் பண்றாங்க. அப்போ ஏதோ ம், ஒண்ணு இந்த ராட்டைய பொறுத்தவரைக்கும் கான்டெம்பரரியா கனெக்ட் ஆயிட்டே இருக்கு மக்களோடங்கிறது ஒரு செய்ற வேலைய பிரயோஜனமா செய்றேங்கிற ஒரு திருப்தி, பிளஸ் தேவையான வேலைய செய்ய வேண்டிய உந்துதலும் இருக்கிறத தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்துல. ம், அ கடந்த 2 வாரமா தரவுகளின் அடிப்படையில முதல்ல இந்த தரவுகள் சார்ந்து அறிமுகப்படுத்திக்கிட்டோம். அதில குறிப்பா கட்சி சாராத அரசியல் சார்ந்து முதல் எபிசோட்ல 2 எபிசோட்லயுமே முழுக்க முழுக்க எலக்ஷன் பேசிஸ்ல பேசுற மாரி இருந்தது. ஏன்னா ரிசல்ட் வந்த காலம்ன்றதுனால. ம், தேர்தலின் இறுதிக்கட்டம், பிளஸ் தேர்தலுடைய முடிவுகள் அ பாராளுமன்ற அமைப்ப வந்து உருவாக்குற நேரம். 2 எபிசோட்ல பேசுனதுனால முழுக்க முழுக்க அரசியலை மையமா வச்சோம். அதில இருக்கக்கூடிய தரவுகளும் பேசணும். எப்படி அது ஒரு டேட்டா புரோக்கரேஜ்ன்றது எப்படி இன்னைக்கு வந்து ஒரு பாராளுமன்றத்த கட்டமைக்கிற அளவுக்கு வலுவா மாறியிருக்கு. அப்படிங்கிறத ம், பேசணும். நெறைய மக்கள் வந்து அத கேட்டிருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக இப்போ ரொம்ப சீரியஸ் கன்சர்னா பார்க்குறது என்னன்னா, இப்போ இந்த டேட்டா வந்து மக்களுடைய பொருளாதார மற்றும் அ அடிப்படை வாழ்வாதாரங்கள்ல எப்படி பாதிக்குதுன்னு சிந்திக்கும் பொழுது, நம்ம வந்து இந்த பிரைவசிய தான் டீப் ஃபேக்ல நெறைய பார்த்துருக்கோம். அது ஒரு ம், ஒரு சினிமா ஆக்ட்ரஸோ, இல்ல ஆக்டருடைய முகங்களையோ, அவர்களுடைய உடலையோ வந்து ஒரு அப்ஜெக்டிஃபை பண்ணி வரக்கூடிய டீப் ஃபேக் தான் நம்ப பார்க்குறோம். அது அது சமீபமா நெறைய பேர் வந்து அதில பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க. ம், அம் அது ஏன் அது வந்து பெருசா கவனிக்கப்படலன்னா, இவங்க என்ன சினிமாக்காரங்க தானே, இவங்க என்ன பெரிய யோக்கியமா அப்படிங்கிற மாரி ஒரு சாரார் வந்து ரொம்ப தட்டையான பார்வை உள்ளவங்க பார்ப்பாங்க. ம், ஆனா, இது வந்து பல துறையில வந்து இதுவே சுயமாக பாதிக்கும்பொழுது வேறையா இருக்கும். அ எப்பவுமே வந்து ஒரு ஒரு பண்பாடு, கலையில வேலை செய்றவங்கள வந்து ஒரு நெக்லிஜென்ஸா பார்க்கறதுங்கிறது சமூகத்துக்கு இருந்துட்டே இருக்கு. அதனால அது மக்கள வந்து டைரக்ட்டா இம்பாக்ட் பண்ணல. என்ன இவங்க பண்ணா பெருசா டீப் ஃபேக்ல பண்ணிட்டாங்கங்கிற மாரி ஒரு சாராரும் உண்மையிலே அது அப்ஜெக்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப தப்புன்னு இன்னொரு சாராரும் பேசினதெல்லாம் போக, இன்னைக்கு மக்கள்கிட்ட நேரடியாக இந்த தாக்கம் வந்து இருக்கு. நான் வந்து இந்த தரவுகள் பேசும்பொழுது, இந்த ம், தரவுகளோட மக்களுடைய வாழ்க்கையில நேரடியாக அ அதில பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொருளாதாரம் சார்ந்து சிந்திக்கும்போது தான், இந்த டீப் ஃபேக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு பேசணும்னு யோசிக்கிறோம். நம்ம அத பத்தி தான் முன்னாடி உரையாடணும் இந்த வாரத்தில. அவ ம், அது ரொம்ப முக்கியமானதாவும் பார்க்குறேன் நான். ம். ஆமா. நமக்கு நம்மள சுத்தி தினம் தினம் கோடிக்கணக்கான பணம் வந்து காணாமலே போயிட்டு இருக்கு. இந்த டீப் ஃபேக் மூலம். அது வந்து அதாவது நான் என்னுடைய கதைய சொல்றேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஒரு முறை இந்த இதெல்லாம் போடுவேன். இந்த பசில் எல்லாம் போடுவேன். இந்த கிராஸ் வேர்ட் இதெல்லாம். அப்போ எங்க ஒரு பெரிய குடும்பம். ஏதோ ஒரு முறை வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பத்திரிகையில தமிழ் பத்திரிகை தான். அந்த வார பத்திரிகை குமுதம், ஆனந்த விகடன் மாரி. அதுல வந்து இது மாரி ஒரு சின்ன பேம்ப்ளெட் ஒண்ணு. அதுல அந்த நம்பர வச்சு ஏதோ ஒரு பசில் ஒண்ணு சரியா போட்டுட்டேன். போட்ட உடனே எங்க தாத்தா ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு என்ன பண்ணாரு, அதுல அவன் போட்டிருந்தான். இந்த அட்ரஸுக்கு நீங்க வந்து இத அனுப்பிச்சீங்கன்னா, அதோட கூடி இவ்வளவு காசு அனுப்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பனாரஸ் சாரி வந்து இலவசமாக கிடைக்கும். பரிசாக கிடைக்கும் அப்படின்ற மாரி ஏதோ. அவரு வந்து ரொம்ப நம்ம பேரப்புள்ள இது பண்ணிட்டான் அப்படின்ற ஏதோ ஒரு பெருமையில என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப தீவிரமா போயி அத
பனாரஸ் சாரிக்காக ஆசைப்பட்டு அமிச்சு எதுக்கும் உதவாத மாதிரி ஏதோ ஒரு புடவைன்னு ஒன்று அமிச்சு விட்டுருங்க. இதுக்கு சொல்றேன் என்ன, ஏமாத்திர பேர் வழிகள் அப்படின்றது வந்து காலகாலமா இருந்திருக்கிறேன். அது மாதிரி வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, முதலீடு வந்து இதாயிரும் அப்படின்றது வந்து நிறைய காசு உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்களும் நிறைய இருந்திருக்காங்க. ஆனா இன்னைய காலகட்டத்துல இதை இன்னும் துல்லியமாக இதுல யாரு வந்து ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், யாருகிட்ட அது மாதிரி ஏமாறக்கூடியவங்க கிட்ட அதிகம் காசு இருக்கு, யாரை டார்கெட் பண்ணா நம்ம சுலபமா ஏமாத்தலாம் அப்படின்றது நான் சொல்ற ஒரு 35 காலம் 40 முன்னாடி நடந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நான் சொல்றது. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் ஏமாத்திர பேர் வழிகள் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது டிஜிட்டலா. அது கிடைக்கிறதுனால நாம கொஞ்ச நேரம் முன்னாடி ஐ திங்க் இதுல பேசின மாதிரி நம்ம ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருள் வாங்கினாலோ அல்லது ஒரு ஜவுளி கடையில போய் பொருள் வாங்கினாலோ அல்லது நீங்க எந்த ஆர்கனைஸ் செக்டர்ல போய் நீங்க பொருள் வாங்கினாலும் இன்னைக்கு ஃபோன் நம்பர் கேட்கலாம் பில்லு போடுறதுக்கு முன்னாடி. எதுக்கு அந்த ஃபோன் நம்பர் வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த ஃபோன் நம்பரை வச்சு உங்களை எங்கேயோ கனெக்ட் பண்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல அந்த ஃபோன் நம்பர் வந்து உங்களை கனெக்ட் பண்ணிடுது, அதுக்காக தான் அதை வாங்குறாங்க. அது மாதிரி வாங்கி வாங்கி எல்லா இடத்துலயும் வந்து உங்களை பத்தின வந்து ஏதோ ஒரு பிம்பம் அந்த மிகப்பெரிய அந்த கமர்ஷியல் உலகம், வணிக உலகத்துல இவர் யாரு, பாஸ்கர்னா யார், பாஸ்கர் வந்து போன மாசம் எங்க புதுசா டிஷர்ட் வாங்கினாரு, அவர் டிஷர்ட் வாங்கினாருன்னா அவரு உடனே ஃபேஸ்புக்ல போட்டாரா இல்லையா, போட்டாருன்னா அதுல எவ்வளவு பேர் லைக் பண்ணாங்க, இந்த லைக் பண்ணவங்கல அதே ஏஜ் குரூப்பை சேர்ந்து இவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டிஷர்ட் வாங்கக்கூடிய ஆட்கள் எவ்வளவு பேர், அப்படின்னா இந்த ஒரு மனுஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா எவ்வளவு பேர் வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுல இருந்து துவங்கி உங்களை பத்தி ஒரு தீவிரமான துல்லியமான ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைக்கிறாங்க வணிக உலகத்துல. அதற்கு தான் நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து அக்செப்ட் ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ல வந்து டவுன்லோட் பண்ணும்போது குக்கீஸ் ஒத்துக்கிறதோ அல்லது நீங்க கடையில போகும்போது யோசிக்காம வந்து உங்க போன் நம்பரை கொடுக்கறதோ அல்லது இப்போ இன்னமும் பிரபலமாக நம்ம அனைவரும் பயன்படுத்தக்கூடிய டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸை பயன்படுத்துறது, இது மாதிரி நாம எந்த ஒரு விதத்துல பயன்படுத்தினாலுமே கூட எல்லாமே வந்து டிஜிட்டல் உலகத்துல நம்மளை பத்தின ஒரு ப்ரொஃபைலை உருவாக்கி இன்னும் அதை துல்லியப்படுத்தி அதை வச்சு நம்மளை வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது மாத்திரம் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்குமான ஒரு திறவுகோல அதை பயன்படுத்துறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்க வந்து நமக்கு உதவுது அப்படின்னா, ஒரு காலத்துல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டார்கெட்டிங் அப்படின்னு நீங்க ஒரு ப்ரொஃபைல் ஒன்று உற்பத்தி பண்ணி அந்த ப்ரொஃபைலுக்குள்ள 35 வயதுல இருந்து 50 வயதுக்குள்ள இருக்கிறவங்க அல்லது 20ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, இந்தியாவில் தமிழ்நாட்டுல அந்த வயதுக்குள்ள இருக்கிறவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதுல இந்த அளவு சம்பாதிக்கிறவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு இந்த விதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுல அட்லீஸ்ட் ஒரு 20% பேர் வாங்க வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் முந்தி வந்து மார்க்கெட்டிங் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ த யூனிட் ஆஃப் மார்க்கெட் ரிசர்ச் இஸ் 1 அப்படிங்கிறாங்க. மார்க்கெட் ரிசர்ச் வந்து பாஸ்கர்னா பாஸ்கருக்கு தான் இப்போ மார்க்கெட் ரிசர்ச். பாஸ்கர் எந்த கலர்ல சட்டை வாங்கினாரு அப்படின்னு எனக்கு தெரியும்னா அவருடைய கலர் ப்ரிஃபரன்சஸை பேஸ் பண்ணி அவருக்கு வந்து நான் சட்டைக்கான அதாவது ஒரு ஷர்ட்டுக்கான ஒரு விளம்பரம் வந்து அவருக்கு வர்றது அவருக்கு பிடித்த அந்த வண்ணங்கள்லயோ அவருடைய போன்லயோ அவருடைய இமெயில்லையோ அவருடைய லேப்டாப்லயோ நான் அனுப்புவேன்.
அந்த அளவுக்கு துல்லியமாக ஒவ்வொருத்தரையும் பத்தின ஒரு ப்ரொஃபைல உருவாக்கக்கூடிய சிஸ்டம் இப்போ பேக் எண்ட்ல இருக்கு. இந்த டார்கெட்டிங்க வச்சுதான் ஃபேக்கான நிறைய விஷயங்கள் இப்போ வர ஆரம்பிச்சது. நீங்க கூட அந்த ஃபேக் வீடியோ பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் நீங்க விவரமா சொல்லணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. ஆமா. இப்போ இப்போ நிறைய மக்கள் வந்து கொரோனாக்கு பிந்தைய காலகட்டத்தில இந்தியால வந்து சிரமத்தில இருக்கிறாங்க. பொருளாதார சிரமம்ன்றதும் ஒண்ணு இருக்கு. இன்ஃப்ளேஷனுடைய ரேட் ஒரு பக்கம் இருக்கிறதுனால, அதுக்கு தக்க வருமானம். அது அது வந்து சம்பளத்துக்கு வேலை செய்றவங்களா இருந்தாலும் சரி, தொழில்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அ இந்த இன்ஃப்ளேஷனுக்கு இணையா வந்து அவருக்கான வருமானத்த வந்து மீட் அவுட் பண்ண முடியாது. அப்படி ஒரு ஹைக் வந்து யாருக்கும் கிடைக்கிறதே கிடையாது. அப்போ தாங்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ வந்து எப்படியாவது மல்டிப்ளை பண்ணணுங்கிற எண்ணத்தில இருக்கும்பொழுது, கிரிப்டோ கரன்சி ஒரு பெரிய ரோல பண்ணுது இந்தியாக்குள்ள. அத பத்தின எந்த பெரிய ஆய்வுகளும் அதுக்கப்புறம் நடத்தப்படல. எவ்வளோ இழந்தாங்க? ஏன்னா அது கண்ணுக்கு தெரியல. அது ஒரு மாரி என்ன சொல்றது? வாலடைலா ஆயிப்போச்சு அந்த மார்க்கெட்டு. என்ன நடந்ததுன்னே யாருக்கும் தெரியாது. யாரும் சொல்லிக்கவும் விரும்பல. நான் இழந்தேன் என்பதை சொல்லிக்க யாருமே தயாரா இல்ல. கிரிப்டோ கரன்சில இப்ப. தான் பெற்றேன் என்பதை சொல்லிக் கொள்ள தயாரா இருந்தாங்க. எவ்வளோ சம்பாரிச்சேன்னு. ஆனா மொத்தமா போனப்ப யாரும் சொல்லல. நெறைய பேர் அதுக்காக ரிக்லாம் வாங்கி வச்சு பண்ணியிருந்தத என்னோட நண்பர்களே சிலர் அதுல நேரடியாக அத மைன் பண்ணவங்கலாம் நான் பார்த்துருக்கேன். அதைத் தொடர்ந்து அடுத்தபடியா இப்ப என்ன வருதுனாக்கா, பாட் இன்வெஸ்ட்மென்ட் வந்து உலகம் முழுக்க ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. நமக்கு அது 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 மேல நெறைய எத்திக்கல் கொஸ்டின் இருந்து நெறைய நம்ம அதுல பேசியிருக்கோம். அதுல கிடைக்கிற ஆஃபர்லாம் கூட நம்ம தவிர்க்கணும்னு நெனைக்கிற ஆளா இருக்கிறோம். இந்த பாட் இன்வெஸ்ட்மென்ட்ல. எந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றான்னு தெரியல. அவனோட எப்படி வேலை செய்யும்? ஆனா இன்னைக்கு வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல குவாண்டம் ஏஐ மையமா வச்சு எத்தனையோ பெருநிறுவனங்கள் பேசும்பொழுது, குவாண்டம் ஏஐ வச்சு ஒரு டீப் ஃபேக் ஒண்ணு இந்தியால நடந்திருக்கு. அது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங். ஏன்னா, இப்போ 2 வகையில இப்போ நம்மள மாரி ஆட்கள் வந்து ரிலையன்ஸ் பண்ணக்கூடிய ஆஃபர பெரும்பாலும் ஏத்துக்கிறது இல்ல. ரூ. 250 ஃபோனு, ரூ. 1000 மோட்டார் சைக்கிளு, ரூ. 5000 காருன்னு சொன்னாக்கா நமக்கு தெரியும் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எப்படின்னு. அப்படி நெறைய பணம் வாங்கியிருக்காங்க அவங்க. அதே வகை அதுக்கு நெறைய மக்கள் குடுத்தும் இருக்காங்க. அதே வகையில ஒரு டீப் ஃபேக் பண்ணியிருந்தாங்க. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. அது 1 மாசத்துக்கு முன்னாடி பெரும் சர்ச்சையாயி, இன்னைக்கு இப்ப ரீசென்ட் டேஸ்ல அது அதிகமா மக்களால பார்க்கப்படக்கூடிய வீடியோவா இருக்கு. என்னன்னா ஒரு 5, 6 கேரக்டர எடுத்திருக்கிறாங்க இந்தியால இருந்து. அந்த 5, 6 கேரக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே மேட்ச் ஆவாத 5, 6 கேரக்டர் இதுவரைக்கும். ஒண்ணு வந்து முகேஷ் அம்பானி, 2வது நபர் வந்து நந்தன் நீலகேணி, 3வது நபர் வந்து நாராயணமூர்த்தி, 4வது நபர் வந்து நம்ப ராஜ்தீப். இந்தியா டுடேல இருக்காரு. முன்னாடி NDTVல இருந்தாரு. அந்த இவரு சீனியர் ஜர்னலிஸ்ட். இவர்கள என்ன பண்ணியிருக்கிறாங்க, தனித்தனியாக அவர்களுடைய பேக்கிரவுண்ட் வந்து ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 75% அவங்களுடைய பேக்கிரவுண்ட் ஒரே மாரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நியூஸ் கார்டு மாதிரி, வீடியோ கார்டு மாரி எடுத்து, ஃபர்ஸ்ட்டு முகேஷ் அம்பானி ஆஃபர் பண்றாரு. ஒரு ரூ. 20,000 குடுத்து நீங்க என்னுடைய இந்த பாட் மாரி நாங்க ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கோம். நானும் நாராயணமூர்த்தியும் சேர்ந்து, கூட நந்தன் நிலகனி இருக்காருன்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு இன்ட்ரோ குடுக்குறாரு. அந்த இன்ட்ரோவை தொடர்ந்து, இத எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணமூர்த்தி அதுக்கான டெக்னிக்கல் டெர்ம்ஸ்லாம் பேசுறாரு. இன்வெஸ்ட்மென்ட் இது வந்து இவரு பேசுற மாதிரி. அடுத்தது நந்தன் நிலகனி அதனுடைய சோசியல் இம்ப்ளிகேஷன்ஸ் பேசுற மாரியும். இப்படி ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னு, ராஜ்தீப் மாரி இருக்கக்கூடிய ரொம்ப சீனியரா இருக்கக்கூடிய அ அ ஒரு நேஷனல் சேனல்ல இருக்கக்கூடிய 2, 3 பேர் வந்து இப்படி ஒரு ஆஃபர் வந்து முகேஷ் அம்பானி பண்ணியிருக்காருன்னு சொல்ற மாரி இருக்கு. இது வந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள இது எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க இந்த வீடியோல. உங்களால வந்து பிரேக் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அது ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாரி பர பர பரன்னு இருக்கு. அம்பானி ஆரம்பிச்சு அது முடிஞ்சு கீழ வந்து லிங்க் இருக்கு. அப்படின்னு ஒரு 2, 3 ஆனா என்னன்னா, வீடியோ ஒண்ணு, அந்த லிங்க் வந்து வெவ்வேறு சைட்டுக்கு போற மாரி இருக்கு. நெறைய பேர் அத யூஸ் பண்றாங்கன்னு தோணுது. அப்போ அத நான் தொடர்ச்சியா முன்னாடி ஒரு முறை சும்மா கேஷுவலா பார்த்து விட்டுட்டேன். இப்ப நம்ம இதெல்லாம் இந்த ஏஐ பத்திலாம் நெறைய பேசுறதுனால, எடுக்கும்பொழுது என்னன்னா, இந்த ஸ்கிரிப்ட்ட வந்து பேச வைக்கிறதுக்கு அந்த அந்த வீடியோவா கன்வெர்ட் பண்ணும்பொழுது, அந்த ஏஐ வாய்ஸ அந்த சேஞ்ச் பண்றாங்க இல்லையா? அதுக்கு வந்து அடிப்படையில புரொனன்சியேஷனுக்குன்னு சில அ எக்ஸிஸ்டிங் மாடல்ஸ் உண்டு. பெண்கள், ஆண்கள் இந்த மாரி டெம்போல வேணும், இந்த ஸ்பீட்ல வேணும், 1.5 பேசணும் அப்படின்னு நம்ம குடுக்குற ஸ்கிரிப்ட்ட வந்து நம்ம அத பண்ண முடியும். அந்த ஆடியோ எடிட்டிங்ல.
இதில இந்த ஸ்கிரிப்ட எழுதி உள்ள வீடியோ ஜெனரேட் பண்ணும்போது, அந்த அந்த டீப் ஃபேக்ன்னு எங்க கண்டுபிடிக்க முடியுதுன்னா, வீடியோ வச்சு கண்டுபிடிக்க முடியல. பேசக்கூடிய 6 பேரும் இந்த நாராயணமூர்த்திங்கிற ஒரு பேர மட்டும் உச்சரிக்கிறது ஒரே மாரி இருக்கும். இந்த 6 பேரும் இவ்வளோ வேகமா பேசக்கூடியவங்க கிடையாது. எக்செப்ட் ராஜ்தீப். மீதி இருக்கிற 5 பேருமே வந்து ரொம்ப பொறுமையா பேசக்கூடியவங்க. ரொம்ப படபடன்னு ப்ராமிஸ் பண்ற ஆட்களும் கிடையாது. அ அப்போ இந்த ஃபேக் வந்து இப்போ கண்டுபிடிச்சு அது கேஸ் அது இதுன்னு போடுறதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க பொழுது. இதுவரைக்கும் உண்ம. ஆனா என்னன்னா, நீங்க ஒரு 10 இத ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இதே வீடியோ வச்சு பல்வேறு வெப்சைட்ல ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நம்மகிட்ட வந்துட்டே இருக்கு. சரி சும்மா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொஃபைல்ல போய் பார்ப்போம் அப்படின்னு போனாக்கா, ஒரு நியூஸ் லெட்டர் கேட்பான் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி, கிரியேட் பாஸ்வேர்ட் இவ்வளோதான் அதுக்கு. ரூ. 21,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, வருஷத்துக்கு 2,000,000 உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதாவது மாசத்துக்கு ரூ. 2,00,000 வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். அப்படிங்கிற ப்ராமிஸோட முகேஷ் அம்பானியோட வீடியோவோட இந்த லிங்க் இருக்கு. நெறைய அதாவது நீங்க வந்து உங்கள ஒரு ஸ்டேக் ஹோல்டரா மாத்துறான். அந்த சாஃப்ட்வேரே உங்களுதுன்னு சொல்றான் அவன். குவாண்டம் ஏஐ உடைய மூலியமா உருவாக்குன ஒரு பாட் சாஃப்ட்வேர வந்து நீங்க வாங்குறீங்கன்றான். லிட்டரலி வந்து ஒரு சப்ஸ்கிரைப் மாடல் கூட கிடையாது. இது பர்ச்சேஸ் மாடல். சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர்ல நீங்க போடக்கூடிய பணம் எல்லாமே இன்கிரீஸ் ஆகுங்கிற மாரி ஒரு மாடல அந்த டீப் ஃபேக் பண்ணியிருக்கிறாங்க. இதுல பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 செக்டார்ல நீங்க டார்கெட்டிங் ஆளுங்கள பத்தி நீங்க இதுல தொடங்கும் பொழுதே அறிமுகத்துல பேசும்பொழுது சொன்னீங்க. அப்போ இதுல யார் மாட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதிலேயே வாழக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட்ல வாழக்கூடியவங்களும் இதுல மாட்ட மாட்டாங்க. முழுக்க முழுக்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரி தெரியும். அல்லது இதெல்லாம் என்னன்னே தெரியாதவங்க மாட்ட மாட்டாங்க. இந்த இடைப்பட்ட இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டில சிக்குறாங்க பாருங்க. அது இப்ப எலக்ஷன்லயே அது பெரிய ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஒரு செக்டரா இருக்கு. அது ஒரு அந்த தொகுப்பு மக்கள் வந்து ஏமாற்றப்படுவது. அவர்கள் ஏமாற்றப்படுவது எளிதாக இருக்கு. அப்போ அந்த டெக்னாலஜிக்கு புதுசாக உள்ளுக்குள்ள நுழைஞ்சு, எப்படியாவது தாங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு கொஞ்சம் மேல போயிடணும். மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு மில்லியனரோ, பில்லியனரோ நகரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஈஸியா அவங்க தான் இதில டார்கெட்டா இருக்கிறதாக நான் பார்க்குறேன். அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஏஜ் குரூப் கூட ஆய்வு பண்ணி போடுறாங்க. இந்த கிரிப்டோ கரன்சிலயோ அல்லது இது மாதிரி ஸ்கேம்லலாம் சிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அ 40 டூ 55 ஏஜ் குரூப்ல தான் அதிகம் இருக்கிறதாக இவங்க ஏன்னா அது வந்து இப்போ ரொம்ப எக்கனாமிக்கல் கிரிசிஸ் ஏரியா இல்லையா? பையன படிக்க வைக்கணும், பொண்ண படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி குடுக்கணும். சொந்த வீடு இல்லாம அந்த வயசுக்கு மேல இருக்க முடியாது. இப்படிங்கிற நெருக்கடி, சமூக நெருக்கடி இருக்கிறதுனால, அவர்கள் ஏதோ ஒரு நகையாகவோ, அல்லது சின்ன சேவிங்ஸாவோ வச்சிருக்கிறத ஈஸியா ஒரு 1 வருஷத்துல இது மாரி ஒரு 100 ஃபோல்டு மாடல்லாம் எங்க கிடைக்கும்? 100ன்னு கூட சொல்ல முடியாது. இல்ல 20,000,000 எங்க இருக்கு? 20,000 எங்க இருக்கு? ரொம்ப அந்த மாடல்லாம் பார்க்கும்பொழுது மக்களுக்கு வந்து இந்த ஈமு கோழி மாரி மாட்டிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். அது எப்பயிலேருந்தோ அந்த இதெல்லாம் உண்டு. இப்போ ஃபோன் பண்ணி உங்களுக்கு நீங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ கூட வரும். நெறைய பேருக்கு ஃபோன் வரும். நான் வந்து இதுலேருந்து பேசுறேன். உங்கள நாங்க செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்க வந்து ரூ. 500 மட்டும் அனுப்பிச்சா போதும். உங்களுக்கு ஃபோன் அனுப்புவோம். அப்படின்னு கேட்பாங்க. சிலர் வந்து அனுப்பிச்சுருவாங்க. சிலர்கிட்ட ஆதார் நம்பர்ஸோடு இல்லன்னா என்னது கிரெடிட் டெபிட் கார்டோட மேல இருக்கிற 16 நம்பர் சொல்லுங்க ஜிங்கிறதோடய புது வடிவமா தான் நான் பார்க்குறேன். இந்த டீப் ஃபேக்லாம். என்னன்னா, அவர்களெல்லாம் வந்து தொழில்நுட்ப ரீதியாக பின்தங்கி இருக்கிறாங்க. இதிலே தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறியவர்கள் செய்யக்கூடிய ஸ்கேம் தான் இந்த இந்த டீப் ஃபேக்ல வரக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் மாடல்ஸ். அதுக்கு நெறைய பேர் பலியா இருப்பாங்க. ஆனா சொல்றதுக்கு அசிங்கப்பட்டு நிக்கிறாங்கன்றது, வெட்கப்பட்டு நிக்கிறாங்கங்கிறது மட்டும் தான் என்னுடைய இதுவரைக்கும் நான் பார்த்ததுல, அத பத்தி வாசிச்சது, கவனிச்சுன்னு வந்தது. நானே அத ஃபாலோ பண்றேன். அந்த லிங்க்ல எப்படி ஒர்க் ஆகுதுலாம் பார்க்கும்போது, ரொம்ப அபத்தமான வெப்சைட்ஸ் அதெல்லாம். இந்த என்ன சொல்றது? டாட் டாட் டாட்ன்னு போகுது. இந்த ஐடியே. மேல இருக்கிற யுஆர்எல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நிலையான ஒரு யுஆர்எல் இல்ல. ரேண்டம் யுஆர்எல்லா இருக்கு. ஒரு முறை கிளிக் பண்ணா அ குவாண்டம் ஏஐ டாட் இந்தியா டாட்ன்னு ஏதோ வருது. இன்னொரு முறை கிளிக் பண்ணா அம்பானி பேர்லயே வருது. நைஸ் ம். நைஸ் அம்பானின்னு ஒரு சைட் இருக்கு. ஆச்சரியமா ம். இருந்தது. நைஸ் அம்பானி அப்படின்னு ஒரு யுஆர்எல் வருது. ஒவ்வொரு முறை அது ம். ரேண்டம் யுஆர்எல்லா இருக்கு. நம்ம இன்வெஸ்ட் பண்ற அந்த சைட்டுக்குள்ள நீங்க அந்த வீடியோவ கிளிக் பண்ணும்போது போறது. அப்போ இந்த மக்கள் யார் மாட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு தங்ககிட்ட ஏதோ ஒரு குறுகிய வருவாய் இருக்கு. அந்த வருவாய் போதுமானதாக இல்ல. ஏதோ சின்னதா சேர்த்து வச்சிருப்பாங்க. பையனுடைய கல்லூரிக்கோ, அல்லது திருமணத்துக்கோ, இல்ல வீட்டுக்கு ஏதோ இடம் வாங்கலாம்னு ஒரு கனவுலயோ, இல்ல ஏதோ ஒரு என்ன சொல்றது? அ பென்ஷனர்ஸ்க்கு வாழ்க்கை வாழறதுக்கான சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா சிலர். அவர்கள் தான் இதில மாட்றதா நான் பார்க்குறேன்.
ஏன்னா, ம். இந்த ஆப்ப வாங்க முடியும் ரூ. 20,000 குடுத்து இப்போ ஒரு கேன்வா ஆப்பும் ரூ. 400 குடுத்து வாங்கணுன்றதுக்கே நம்ம யோசிப்போம். ம். பயன்பாட்டுல இருந்தா கூட ரூ. 400 வந்து மாசத்துக்கு அது தேவையான்னு. ஆனா ஒரு ஆப் மேல எதுவுமே தெரியாத ஒரு ஆப் மேல ஒரு 25,000 ரூ. 21,000 ஒரு சாமானிய மனிதன்கிட்ட இருந்து வாங்க முடியும்னா, இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அ மனித உளவியல் அவன் படிச்சிருப்பான்றது தான் யோசிக்க வேண்டியிருக்கு. யார் யாரெல்லாம் சேர்ந்து பேசினா இத நம்ப முடியும்? ஏன்னா, ம். நீலகேணி, அம்பகனி, நாராயணமூர்த்தின்ற காம்பினேஷனே இ இன்னைக்கு இருக்கிற பார்லிமென்டரி காம்பினேஷன் மாரி இருக்கு. ம். ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு திசையில நிக்கிறவங்க. 3 பேருமே இன்வெஸ்டர்ஸா இருந்தா கூட, 3 பேரும் வேற டைரக்ஷன்ல சிந்திக்கிறவங்க. இந்தியாவ பத்தியோ, அவங்களோட தொழில் பத்தியோ. ஒருத்தர் ம். கம்ப்ளீட்லி வந்து தொழில்நுட்பத்தில தொழில் முனைவரா இருக்கிறவரு. இன்னொருத்தர் வந்து மக்கள் பணத்திலே வளர்ந்தவரு. இன்னொருத்தர் சோசியல் இம்ப்ளிகேஷன்ஸ பேசி, பேசி அதில பேசுறவரு. 3 பேரும் ஒண்ணா ஒரு வீடியோல வரும்பொழுது மக்கள் நம்பவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இன்ஃபோசிஸ் இதுக்கு வந்து டெக்னிக்கலி துணை நிக்குது. இதனுடைய புரொஜெக்ஷன வந்து நந்தன் நீலிகனி பண்றாரு. இதுல வந்து நானே இன்வெஸ்ட் பண்ணி பலன் அடைகிறேன்னு அம்பானி அதுல வீடியோ போடுறாருன்னா, அப்போ அவரே இன்வெஸ்ட் பண்றாரு. அவருடைய சாஃப்ட்வேர்ல அவரே இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்திருக்கேன். 50,000 பேர் இதுவரைக்கும் இதுல பயனடைஞ்சிருக்காங்க கடந்த 3 மாசத்துலன்னு முடியுது அந்த வீடியோ. ம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம எடுத்து பார்த்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள். இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 3 நிமிஷ வீடியோல நடக்கக்கூடிய ஸ்கேம் இது. இந்த ஏஐல. ம். ஆனா, ஏஐ ப்ராமிஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கேர்ல வந்துரும், எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேட் பண்ணிடும், இந்த கிக் எக்கானமி அதிகரிக்கும் அப்படி இப்படின்னு பண்ணாங்க. ஆனா, அது அது கொண்டு வந்து நிறுத்தின இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப மக்கள அதாவது வந்து பாஸ்கர், ம், ம். நீங்க சொல்றது நீங்க இப்ப சொல்லும்போது எனக்கு தோணுது. அ நாம இது மாரி ஃபைனான்சியலா பிளான் பண்ணி அது டெலிவர் பண்ணலன்னா, அத ஸ்கேம்ன்னு சொல்றோம். ஆமா. ஆனா, ஹெல்த் ரீதியாக இது மாரி ஸ்கேம் நெறைய ஓடுது. ஓடுது. ஆமா. ஆ மூட்டு வலிக்கு இந்த எண்ணெய தடவுனா சரியா போயிடும். இந்த மிஷின பொருத்துனா சரியா போயிடும். உங்க எக்ஸ்ட்ரா எடைய நீங்க நடக்க வேணாம், ஓட வேணாம், உங்க உணவு மாத்த வேணாம். இந்த மிஷின் ஒண்ணு குடுக்குறோம். இத நீங்க பொருத்திட்டீங்கன்னா, 40 நாள் இத தொடர்ந்து பொருத்தி நீங்க வேலை பண்ணுச்சுன்னா, உடனே தினம் 1 மணி நேரம் நீங்க இத பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் இல்லாம போயிரும். அப்படின்னு விதவிதமா ஹெல்த் ரீதியிலயும், தலையில முடி வளர்றதுல இருந்து, எடை குறைக்கிறதுல இருந்து, கேன்சர கியூர் பண்ற வரைக்கும், எல்லா விதமான மருத்துவ விஷயங்களுக்கும் ப்ராமிஸ் பண்ணி, டெலிவர் பண்ணாம, அதுக்கு காசு அனுப்பு, நான் உனக்கு இத அனுப்புறேன், இத முயற்சி பண்ணு. அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசத்துல காணாமல் போகக்கூடிய அத நம்ம ஸ்கேம்ன்னு ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா இது காசு குடுத்து நான் முதலீடா நான் உனக்கு காசாக மாத்துறேன்னு சொல்றத நம்ம எளிதாக ஸ்கேம்ன்னு ஒத்துக்கிறோம். ஆனா, இந்த மாதிரி பொய் புரட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள், அல்லது நீங்க எனக்கு காசு குடுத்தீங்கன்னா போதும், நான் உங்களுக்கு ரஷ்யாவுல இந்த யூனிவர்சிட்டில இருந்து உங்களுக்கு டிகிரி வாங்கி குடுக்குறேன். அல்லது உங்களுக்கு இந்த அவார்ட் அதாவது கேரியர்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க, பல தொழில்கள்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு இப்ப எனக்கே இந்த சஸ்டைனபிலிட்டிக்கான அவார்டு நெறைய வரும். அ எங்கேயோ என்ன இந்த சஸ்டைனபிள் ரிலேட்டட் ஏரியால இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு, உங்கள நாங்க சஸ்டைனபிலிட்டிக்கான இந்த அவார்ட ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி உங்கள சூஸ் பண்ணியிருக்குது. அ நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டு. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க உங்களுக்கு இந்த அவார்டு குடுக்க விரும்புறோம். இந்த அவார்டு லண்டன்ல விமரிசையான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நாங்க குடுப்போம். உங்களுக்கு அந்த அவார்டு மூலமா ஒரு கேடயமும், ஒரு இதுவும் குடுப்போம். அதுல அந்த சைட்டேஷனும் குடுப்போம். அது உங்களுக்கு அந்த ஹோட்டல்ல இந்த இதுல வச்சு பண்ணுவோம். அதுக்கு எம்பி அங்க பிரிட்டிஷ் எம்பி எல்லாம் அதுல பங்கு பெறுவாங்க. இந்த செலக்ஷன் கமிட்டியில இந்த 5 நபர்கள் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு ரேண்டமா 5 நபர்கள் பேர போட்டு நான் ஒரு முறை கொஞ்சம் டீப்பா இத போய் பார்த்தேன். இந்த 5 நபர்கள் யாரு அப்படின்னு. ஒரு லெவலுக்கு மேல அவங்களுடைய பின்னணி இல்லாமலே போயிருது. அவங்க வெப்சைட்ல உண்மையான ஆட்களுடைய முகங்கள போட்டு அவங்களுக்கு ஒரு டெசிக்னேஷன் வேற போடுறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் உண்மையிலேயே இந்த துறையில எதான சாதிச்சவங்களா அப்படின்னு பார்த்தான்னா, அது மாதிரி எந்த விதமான முகாந்திரமும் இல்ல.
அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாதவங்க எப்படி திடீர்னு வந்து அவார்டு, ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து அவார்டுக்கு வந்து செலெக்ஷன் கமிட்டியில இருக்கிறவன் வந்து சரியான ஆளா இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அது இல்லாத ஒரு இடத்துல இருந்து இது வருது அப்படின்னாலே நம்மளுக்கு சந்தேகம் வரணும். ஆனா நம்ம ஊர்லயே நெறைய பேர் வந்து இது மாரிலாம் அவார்டு குடுக்குறான்னா, உடனே தன் பேருக்கு பின்னாடி நானு யுகேல அவார்டு குடுத்தாங்க, அமெரிக்கால அவார்டு குடுத்தாங்க. என்ன அந்த பாட்டுல ஒண்ணு வருமே. ம். சிங்கப்பூர்ல கூப்ட்டாங்க, நம்ம இதுல கூப்ட்டாங்க அப்படின்னு வரும் தெரியுமா பாட்டு? அது ஆமா, மாதிரி ஆமா. அ எல்லா ஊர்லயும் நமக்கு கூப்ட்டு குடுக்குறாங்க அப்படின்றத வந்து சொல்லிக்கிறதுக்காக வேண்டியே சில பேரு, அதுல நீங்க வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இம்மீடியட்டா எங்களுக்கு மெயில் அனுப்புங்க அப்படின்னு எல்லாம் வரும். ஆனா கூடவே கடைசியில சின்னதா ஒண்ணு போட்டிருப்பான். என்ன போட்டிருப்பான்னா, அந்த ஈவென்ட் நடத்துறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ செலவாகும். அதுல வந்து நீங்க வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயும் நாங்க இவ்வளோ காசு வாங்குறோம். நீங்க இவ்வளோ காசும் அனுப்பணும் அப்படின்னு. ஸோ பேசிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, அது மாதிரி வந்து காசு வாங்கி தான் வந்து நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் பல பேருக்கு டாக்டரேட் இப்படிதான் கிடைக்குது. பல யூனிவர்சிட்டில வெளிநாட்டு யூனிவர்சிட்டில எங்க அமைச்சருக்கோ அல்லது எங்க அ அரசியல்வாதிக்கோ, எங்க கட்சிக்காரருக்கு வந்து டாக்டரேட் குடுத்தாங்க அப்படின்னா, அது இப்படித்தான் குடுக்குறாங்க. இவங்களே செலவு பண்ணி வாங்குறது. அது மாதிரி அ அ நான் இப்ப சொன்ன மாரி ஹெல்த் கேர்ல, எஜுகேஷன்ல பல துறைகள்லயும் வந்து இது மாரி மோசடி வந்து நெறைய நடக்குது. இன்னைக்கு நாம எல்லா இடத்துலயும் நம்ம ஃபோன் நம்பர் ரொம்ப தாராளமா குடுக்கறதுனால, ரொம்பவே எளிதாக இது வந்து மக்களால செய்ய முடியுது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்றாங்க. ஓ! இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சென்னையில ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் ஒண்ணு வெடிச்சதுக்கு வந்தது. ஒரு 74 வயது கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு வயசான அம்மா தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு துறையில கொஞ்சம் நல்ல பதவியில இருந்து ரிட்டயர் ஆயி, பென்ஷன் அது இதெல்லாம் சேர்ந்து ம் ம் 1,50,00,000, 2,00,00,000 கிட்ட கிட்ட பேங்க்ல இருந்திருக்குது. ஆனா தனியா வாழ்றாங்க. வீட்ல யாரும் இல்ல. சொந்தக்காரங்க யாரும் இல்லாம தனியா இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய பேங்க் பரிவர்த்தனை அது இதெல்லாம் அவங்களே பண்றாங்க. இப்போ இந்த அம்மாக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது. ஃபோன்ல என்ன சொல்றாங்கன்னா, மகாராஷ்டிராவுல ஏதோ ஒரு தீவிரவாதிகள் கும்பல பிடிக்கும்போது சிபிஐ உடைய இதுல, இவங்களுடைய இவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ட அவங்க பயன்படுத்துறாங்க. உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ட பத்தின விவரங்கள் வந்திருக்குது. நீங்க இந்த நபர் தானே, நீங்க இந்த இடத்துல தானே இருக்கீங்க. உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் இந்த பேங்க்ல தானே வச்சிருக்கீங்க அப்படின்னு போலீஸ்லேருந்து வர்ற மாரி ரொம்ப தெளிவா அந்த அம்மாகிட்ட கேள்வி கேட்கறாங்க. இந்த அம்மா பயந்துகிட்டு, ஆமா அப்படிங்கன்னோனே, உங்கள பத்தினது வந்திருக்கு. உங்கள நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அல்லது என்கொயரிக்கு வர வேண்டியிருக்கும். உங்க அக்கவுண்ட் வந்து தீவிரவாதிகள் பயன்படுத்துறாங்க. அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு, நீங்க எங்க இருக்கிறீங்க இப்போ? என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த அம்மா வீட்ல தனியா இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு, நாங்க உங்களுக்கு இப்போ ஒரு ஆன்லைன் மீட்டிங்க்கு வர்றதுக்கான Skypeக்கான ஒரு லிங்க் அனுப்புறோம். உங்களுக்கு Skype பண்ண தெரியுமான்னு இந்த மாரி தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே லிங்க் அனுப்பிச்சு 10, 15 நிமிஷத்துல அந்த அம்மாவுக்கு வீடியோல பேசியிருக்கிறாங்க. வீடியோ கால் போட்டு, வீடியோ கால் அந்த அம்மாவ பயமுறுத்தி, இதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க இம்மீடியட்டா வந்து ரூ. 10,00,000 வந்து இந்த அக்கவுண்ட்டுக்கு மாத்தி நீங்க பண்ணி ஆகணும். அப்படின்னு சொல்லி, வேற யாருக்கும் நீங்க இது ஃபோன் பண்ணவோ, இது பண்ணவோ முயற்சி பண்ணீங்கன்னா, நாங்க உங்கள ட்ராக் பண்ணிட்டே இருக்கோம். நாங்க உங்க ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாத்தையும். நீங்க வந்து எது பண்ணாலும் நாங்க வந்து உங்கள இம்மீடியட்டா வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும்னு பயமுறுத்தி, ஏறத்தாழ ஒரு 2 நாளுக்குள்ள அந்த அம்மா கிட்ட இருந்து ரூ. 1,00,00,000 கிட்ட பறிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு மோசமானா, 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீ எங்க இருக்கேன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். அல்லது ஃபோன் பண்ணி நாங்க கேட்போம்ன்னு சொல்லி. இந்த அம்மா ரூ. 1,00,00,000 வரைக்கும் இழந்ததுக்கு அப்புறம் தான், இதுல ஏதோ பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினைச்சு, அவங்க குடுத்த அதே அந்த ஸ்கைப் அட்ரஸ்க்கு மீண்டும் ஃபோன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஃபோன் போகல. அவங்க பண்ண ஃபோன் நம்பர் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஃபோன் நம்பர் போகல. அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய உறவினர் யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்லி, அவங்க போலீஸோட தொடர்பு கொண்டு, இது மாரிலாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதுல என்ன பியூட்டின்னா, அவங்க வந்து ஐடியெல்லாம் காமிச்சிருக்காங்க. இந்த அம்மா கிட்ட அவங்க சிபிஐல இருந்து தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு முன்ன பின்ன சிபிஐன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அவங்க காமிச்ச உடனே உண்மையிலேயே அவங்க சிபிஐன்னு நெனச்சிருக்காங்க. அவங்க போட்டிருந்த உடையில இருந்து, அவங்க பேசின விதம், அவங்க பண்ண தோரணை எல்லாமே வந்து ஒரு போலீஸ் மாரி இருந்தது. இந்த அம்மா தனியா வாழ்றாங்கன்னு தெரியுது. அந்த அம்மாகிட்ட இவ்வளவு காசு இருக்குன்னு தெரியுது. எந்த இடத்துல அக்கவுண்ட் வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அவங்க வீடு எங்க இருக்குன்றது தெரியுது. இவ்வளோத்தையும் தெரிஞ்சு வச்சு டார்கெட் பண்ணி தான் அந்த அம்மாவுக்கு ஸ்பெசிஃபிக்கா, அதாவது இந்த என்டையர் ஸ்கேம் ஹஸ் பீன் டிசைன்டு ஃபார் திஸ் ஒன் பெர்சன். இந்த ஒரு அம்மாவை ஏமாத்தி அந்த அம்மா கிட்ட இருந்து காசு பிடுங்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. இது அததான் நம்ம மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட தொடர்பு பண்ணி ஏன் பார்க்கணும் டேட்டானா, இப்போ நம்மள பத்தின எல்லா தரவுகளையும் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஒரு ம், மாடலிங் இந்த ஸ்கேம் டிசைன் பண்றது ஒரு பக்கம்னாலும், டெக்னிக்கலா டிசைன் பண்றதுன்றதுக்கு வந்து உங்களுக்கு நெறைய தரவுகள் வேணும். ம், நம்மளோட ஃபோன் ஆக்சஸ்ஸு, அதில இருக்கக்கூடிய தகவல ஆக்சஸ் பண்றதுக்கு எங்கேயோ ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். நம்மளுடைய முகங்கள், அம் ம், அம் நம்மளுடைய வீடியோ, நம்மோட மெயில் ஐடியிலிருந்து, பேங்க் டேட்டாலருந்து, பான் கார்ட்லருந்து இது எல்லாம் வச்சிருக்கிறது. இன்னொன்னு இந்த பெரும்பாலும் இந்த நீங்க சொல்ற வகையான ஸ்கேம் வந்து ஸ்கேமோ இல்ல அந்த அந்த அச்சுறுத்தல்லாம் எங்கேருந்து உருவாகுதுன்னா, பெரும்பாலும் அவங்கள வந்து அவங்க கடைசியா வந்து நிக்கிற இடம். அது இப்ப இங்க தமிழ்நாட்ல கூட 2, 3 கேஸ் வந்து அது ஃபைல் ஆச்சு. போன மாசத்துலலாம். என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய படத்தை நிர்வாணமாக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நின்னுடுறாங்க. இந்த ம், ரொம்ப தொழில்நுட்ப ரீதியாக உருவாக்காத அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த வெறுமனே ஃபோன் நம்பர வச்சு, ஃபோட்டோவ வச்சு ம், பயமுறுத்துறவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, பணத்த கூட இல்லன்னா உன் ஃபோட்டோவ மார்ஃபிங் பண்ணியோ, இல்ல டீப் ஃபேக் பண்ணியோ, அத வந்து உன்னுடைய சொந்தக்காரங்களுடைய நீ யார் யாருக்கெல்லாம் சேட் பண்ணியோ அந்த சேட் வந்து ஏன்னா இத மக்கள் என்டர்டெயின் பண்றத கவனிக்கிறேன் நான். இப்ப YouTubeல போனீங்கன்னா, ம், உங்கள் மனைவி அல்லது கணவனுடைய WhatsApp சேட்டை படிப்பது எப்படி? உங்க ஃபோன்ல ம், இருந்து அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குன்னா, அது இப்ப இப்ப கிட்டத்தட்ட 30,00,000 40,00,000 பேர் பார்த்து வச்சிருக்கான் அத. தமிழ்லயே. ம், ம், அதுக்கு வந்து என்ன சொல்றான்னா, இதுக்குள்ள போங்க. இந்த சைட்டுக்குள்ள போனீங்கன்னா, இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது காட்டும். இதுக்குள்ள போனீங்கன்னா, ம், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சொன்னோம். அத பண்ணீங்கன்னா, இப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுனாக்கா, நாம வந்து படிக்கிறோமான்னு அவன் படிச்சுன்னு இருப்பான் நம்மள. 2 பேருடைய ம், ஃபோனையும். கணவன் இப்போ அந்த ம், இவர்களுடைய பிரைவசி, இவங்க யார் யாருக்கெல்லாம் பேசுனாங்கங்கிறது, இது எல்லாம் சேர்த்து ஒரு தகவலா வச்சுக்கிட்டு, நீங்க அப்போ ஒரு 4 பேர் சொல்றான்னு வைங்க. நீங்க கடைசியா வந்து இவங்க கிட்ட தானே பேசுனீங்க. அவங்க கூட தானே சேட் பண்ணீங்க. இவங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணீங்கன்னா, அத அத வச்சு பேசி, அத ஏதோ பண்ணி பண்றதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே தரவுகளின் அடிப்படையில தான் நடக்குது. அதனால தான் இது இந்த இந்த செக்மென்ட்ல பேச வேண்டியதா இருக்கு. நாம குடுக்கக்கூடிய தரவுகள் வந்து யாருமே ஆத்தென்டிகேட் பண்றதுக்கு யாரும் இல்ல. அது அரசாங்கமோ, பிரைவேட்லயோ நம்மளால ஒரு முன்னாடி இருந்திருக்கலாமா என்னன்னு கூட தெரியல. இப்ப இருக்கக்கூடிய வேகத்துல, நம்ம முழுக்க முழுக்க எல்லாத்தையும் குடுக்கறதுல தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ்ன்றது போன முறை பேசணும். எலக்டோரல் அந்த அ கேண்டிடேட் பூத் ஸ்லிப் வந்து எப்படி இதுவா இருக்கு? ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பா உருவாக்கி, அத ஒரு தெர்மல் பிரிண்டர்ல இன்ஸ்டால் பண்ணி தொகுதி வாரியா நீங்க வார்டு அளவுல நீங்களே பிரிண்ட் எடுத்து சிங்கிள் சிங்கிள் ஷீட்டா வருது. வித் இதுவோட எல எலக்ஷன் கமிஷன் ஒதுக்குன சிம்பலோட வருது அது. அ ம், ஒரு அது அதோட சேர்த்து உங்களுக்கு உருவாக்கி, அத பண்ற அளவுக்கு மக்கள் ஒரு தனியார் ஆட்கள் கிட்ட நீ வந்து தொழில்நுட்பமும் உருவாயிருச்சு. தரவுகளும் இருக்கு. வெறும் தொழில்நுட்பம் உருவானா மட்டும் போதாதுல்ல. அதுக்கான தரவுகள ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து இருக்கிறதுனால வர்றது தான். அதனால தான் இந்த எபிசோட்ல இத பத்தி டீப் ஃபேக் அண்ட் டேட்டா வந்து பேச வேண்டிய அவசியம் என்னன்னா, எல்லாருடைய இதுவும் பப்ளிக் ஃபோரம்ல ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு ஆதாருடைய மொத்த ஆதார் கார்டுடைய இதுவும் ஒரு பிரைவேட் கம்பெனி எடுத்துக்கிச்சு அப்படின்னு ஒரு முறை டிபேட் நடந்தது. ம், அப்புறம் Facebookவோட டேட்டாவே எடுத்துட்டான்னு Facebookே சொல்லுச்சு. Facebookல இருக்கக்கூடிய எல்லா அவர்களுடைய பர்சனல் டேட்டாவும் இன்னொரு கம்பெனிக்காரன் எடுத்துட்டான்னு அவனே சொல்லிக்கிறான். அப்போ ம், பாதுகாப்பு இல்லாம இருக்கு. 2த்துக்கு மக்கள் தயாராகிக்கணும். ஒண்ணு செக்யூரா இருக்கிறது எப்படின்னு எஜுகேட் பண்ணணும். இந்த விஷயங்கள்ல ம், தொழில்நுட்ப ரீதியா. அல்லது இந்த மானம், மரியாதை இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல. என்ன நிர்வாணமா போட்டுருவாங்க. அ ம், என்ன வந்து அம்பலப்படுத்திருவாங்க. நான் இது மாரி ஆசைப்பட்டேன். ஆக்சுவலி 1க்கு 10 நான் ஆசைப்பட்டேன்னு சொல்றதுக்கு யாரும் விரும்புறதில்ல. ம், இப்போ நான் ரூ. 10 குடுத்தா ரூ. 100 குடுப்பேன்னு சொன்னாங்கன்னு யார் சொல்றாங்க அப்போ? அத ஒத்துக்க முடியாது. அப்போ அது காரணம் நமக்குள்ள ஏதோ ஒரு 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 கில்ட் இருக்க போய் தானே நம்ம அத சொல்ல மாட்றோம். ஏமாத்துறவங்க எல்லாம் பெரும்பாலும் பாதி பேர் இப்படித்தான் இருக்கான். ஆசை சொல்லி,
உங்க அந்த மல்டிபிள்ஸ் ஈஸி மணி மேல இப்போ வரக்கூடிய இந்த அம்பானி அந்த வீடியோ டீப்ஃபேக் வீடியோல ஈஸி மணின்ற வார்த்தை அவர் யூஸ் பண்றாரு. ஐ வாண்ட் டு மேக் இந்தியன் பீப்பிள் ஈஸி மணி அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு கேட்சியான வார்த்தைகள்ல ஏமாறுறது, இதெல்லாம் நம்ம போய் வெளியில சொல்ல மாட்டோம்ல. நான் வந்து இவ்வளோ அபத்தமான ஆள்ன்னு யார் சொல்லிப்பாங்க? சொல்ல மாட்டாங்க. இதுக்கெல்லாம் கவலைப்படாத இருக்கிறது ஒரு பக்கம். அல்லது தொழில்நுட்ப ரீதியாக நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள், இத இப்போ என்ன சொல்றது? எந்த கம்பெனிக்கும் ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டர்டு ரிவ்யூ பண்றதுக்கான கமிட்டிலாம் இருக்கிற மாரி தெரியல நமக்கு. அப்படி இருந்தாலும் சும்மா ஒரு இது மாரி தான் அது. ஒரு ம் டஞ்சன்ல கிடக்கிற மாரி எங்கேயோ குப்பையில கிடக்கும்னு நெனைக்கிறேன் இந்த எத்திக்ஸ்லாம். அந்த ஒரு கம்பெனிக்குள்ள இருக்கிற எத்திக்ஸ்க்கான இதெல்லாம் இருக்கிற மாரி தெரியல. அரசாங்கம் இதில நெறைய கேள்விகள எழுப்பணும். ஏன்னா, மக்களுடைய பணத்த வந்து பணம் மட்டும் கிடையாது. அது எவ்வளோ பெரிய மன உளைச்சல், வாழ்க்கை இழப்பு, எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ பேருடைய வாழ்க்கை நிர்மூலமாயிடுது. திடீர்னு ஒண்ணுமே இல்லாம ஆயிடுறாங்க ஒரு நாள்ல. அதனால அரசாங்கமும் சரி, மத்தவங்களும் அந்த தொழில்நுட்ப ரீதியாக இருக்கக்கூடிய புரிதல் உள்ளவங்களும், எஜுகேஷன்லயும், பாலிசிலயும் வேலை செய்றவங்க இதெல்லாம் ரொம்ப கவனத்துல கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். அதான் என் இறுதி கருத்தா சொல்லிக்கிறேன். ஏன்னா, இது ஒரு தனி மனிதனாலயோ, உங்களாலயோ, என்னாலயோ, இல்ல யாராலயோ வந்து இதுல உட்காந்து, இந்த இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி தகவலை அடிப்படையாக வச்சு தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தொழிலும் நடக்குது. அதுல அ என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்கு பிரச்சனைக்குன்றதெல்லாம் உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு தனி மினிஸ்ட்ரியே அமைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏஐ பத்தி அந்த எத்திக்ஸ் பேசுறதுக்கெல்லாம். உட்காந்து அத ம். அது அது மாதிரியான யோசனைலாம் இருக்கு. அந்த அளவுக்கு போவாங்களான்னு தெரியல. ஆனா, இந்த தொழில்நுட்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய லிவரேஜ்க்கு ஒரு தனி துறையோ அல்லது தனி டிபார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு பியூரோக்ராட் லெவல்ல ஹையர் அஃபிஷியல்ஸ் சார்ந்தவங்களாவது இதில சிந்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இறுதி கருத்தா நான் பார்க்குறேன். ம். தனிநபர் அளவுல நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மீன்வைல். அரசாங்கம் வந்து இதற்கான தனி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது முக்கியம். போலீஸ் வந்து சைபர் செல், சைபர் கிரைம்னு ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனா, the magnitude and the severity with which it is being done மக்கள் கவனமாக இருக்கணும். தேவையான இடத்துல தவிர மற்ற இடங்கள்ல உங்க ஃபோன் நம்பர குடுக்கறத தவிர்க்கலாம். சிம்பிள் விஷயம் தான். அதே மாரி எல்லா வெப்சைட்டுக்கோ, எல்லா ஆப்புக்கோ போகும்போது அக்செப்ட் ஆல் குக்கீஸ் அப்படின்னு வர்றத அதுக்கு பதிலாக கஸ்டமைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு, ஒன்லி அக்செப்ட் நெசசரி குக்கீஸ், ஆல் ஆப்ஷனல் குக்கீஸ் டோன்ட் அக்செப்ட் அப்படின்னு குடுக்கலாம். இதற்கான நெறைய வெப்சைட் இத குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லது தைரியமா ரிஜெக்ட் ஆல் கிளிக் பண்ணுங்க. 3வது நம்மளுடைய அ இப்ப நீங்க சின்ன லோன் வாங்க போறீங்க, அல்லது ஏதான இது வாங்க போறீங்க, போது ஃபோன் வாங்க போறீங்க. அது மாரி இடங்கள்ல எல்லாம் உங்க பான் நம்பர் அல்லது உங்க ஆதாரோட சேர்ந்து உங்களுடைய ஃபோன் நம்பர டெம்பரரியா ஆக்சஸ் பண்றதுக்கு அவங்க வந்து பெர்மிஷன் கேட்டாங்கன்னா, அது நீங்க சைன் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி அதுல என்ன எழுதியிருக்குன்றத ஒரு முறை வாசிச்சுட்டு சைன் பண்ணுங்க. அல்ல அதற்கு கன்சென்ட் குடுக்கும்போது, நீங்க எவ்வளோ நேரத்துக்கு கன்சென்ட் குடுக்குறீங்க? இப்ப 15 நிமிஷத்துக்கு நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ இதுல ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த டிஜிட்டல் கேஒய்சி அப்படின்றதுல, டிஜிட்டலா மக்கள் வந்து உங்களுடைய ஆதார் பத்தின வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு, நீங்க வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு அத வந்து அன்லாக் பண்ணலாம். அது இல்லன்னா நீங்க டிஜிட்டலா வந்து லாக் பண்ணியே வச்சிருக்கலாம். யாரான ஆக்சஸ் பண்ண முயற்சி பண்ணா கூட, இ உங்களுக்கு வந்து அலர்ட் வருமே தவிர, அத வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்க பெர்மிஷன் இல்லாம. அந்த ஒரு ஆப்ஷன் வந்து அ ஆதார்ல அட்லீஸ்ட் குடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிரிகாஷன் எடுக்க மக்கள் முயற்சி பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்க டேட்டாவ பகிர்ந்துக்காதீங்க. அதே மாரி நீங்க ஆப் வச்சு எல்லாத்துக்கும் பே பண்றதா இருந்துச்சு. ஜிபேவோ, ஃபோன்பே அது மாரி விஷயங்கள் அப்படின்னு பண்ணீங்கன்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அத தொடர்ந்து ஒரே மாதிரி பேட்டர்ன உருவாக்க மாரி பே பண்ணாம, ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஆப்ல இருந்து பே பண்ணுங்க. 2, 3 ஆப் இருந்துச்சுன்னா. அல்லது சில நேரங்கள்ல கேஷும் பரிவர்த்தனை பண்றதுல தவறு கிடையாதுன்னு எனக்கு தோணுது. ஆனா கேஷே இல்லாத ஒரு சொசைட்டி நம்ம முழுக்க டிஜிட்டலே டிரான்சாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பக்கம் அது ரொம்ப சுலபமாக இருந்தாலும், மறுபக்கம் அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் வந்து உங்கள பத்தின அந்த பிம்பத்த ஏற்படுத்துறதுக்கான ஒரு
முக்கிய ஒரு பீஸாக தான் அது மாறப்போகும். ஒரு சின்ன பீஸ் அது. அது வந்து உங்களை பற்றின ஒரு மிகப்பெரிய துல்லியமான ஒரு இதை ஏற்படும். அதை வச்சு உங்களை மீண்டும் டார்கெட் பண்ணும். வெறும் வர்த்தகத்துக்கு மாத்திரம் இல்லாம ஃபேக்காக ஃபிஷிங்க்கும் இதுக்கும் உங்களை வந்து டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஜாகிரதையா இருக்கணும் மக்களே. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு எபிசோட்ல சந்திப்போம். கேட்ட பின்னாடி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துங்க. அவங்களுடைய அனுபவங்களையும் மக்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ இது மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நிறைய பேர் பகிர்ந்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. அது மாதிரி அவங்க வந்து அவங்க பேர் சொல்ல விரும்பாம அனானிமஸா பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, இது மாதிரி ஸ்டோரிஸை வந்து மக்கள் நமக்கு அமிச்சாங்கன்னா நம்ம நிச்சயமா அதை பகிர்ந்துக்குவோம். அதே சமயத்துல அவங்களுடைய பிரைவசியை நாம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றதும் வந்து இதன் வாயிலாக நான் மக்களுக்கு சொல்ல விரும்புறேன். நன்றி, சந்திப்போம்.